நீங்கள் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்து தெரியுமா? ஒருத்தங்களை ஏமாற்றணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஆசையை தூண்டணும். சுந்தர தேசிகர்னு ஒரு நல்ல மனிதர் இருப்பார். அந்த ஊர்ல எல்லாருக்கும் பஞ்சாயத்து சொல்ல, பிரச்சனைகளை தீர்க்க, சைவ சித்தாந்தம் படிக்க, தேவாரம்லாம் பாடிட்டு நல்ல மனுஷனாக தான் இருப்பார். அவரை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு புரோக்கர் அந்த காலத்தில் உள்ளவர். இந்த பக்கத்து ஊரில் ஒரு வயல் வருது. ஒரு குழி 4 ரூபா 50 காசு தான். அந்த காலத்து 1950களில் பார்த்துக்கோங்க. 2.5 வேலினெல்லாம் இருக்குது. யாருக்கும் தெரியாது. நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன். இவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நீங்கள் யாருக்கிட்டே இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு இந்த அதே மாதிரி சொல்லி 1000 ரூபாய் 2000 அவர் தங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வித்து வேண்ட கொடுத்துருவார். அந்த வயலை கூட்டு போய் காமிப்பார். அந்த காட்சி அழகாக இருக்கும். இந்த கதை நீங்கள் படிங்க. அதனால நான் முழுசாக விவரித்து சொல்லலை. கடன் தீர்ந்தது அந்த கதை பேரும். அந்த வயலை போய் காட்டுவார் பாருங்க. யாரோ ஒருத்தனுடைய வயல், அது கோயில் நிலம். அந்த வயலை போய் காமிப்பார். எப்படி பசுமையாக இருக்குது பாருங்க, இனிமேல் இது உங்களுக்கு தான் சொந்தம். இப்படி அவரை ஏமாற்றி ஒரு கட்டத்தில் டெய்லி வீட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தவன் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் மாதத்துக்கு ஒருக்கா வருவான், அப்புறம் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் ஊரில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்பார், அவன் எங்கப்பா அப்படின்னு. அவனை ஏன் தேடுறீங்க? அவன் நம்பி காசு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? 100 ரூபா 200 ரூபா கொடுத்துருந்தா அதோட விட்டுருங்க. அவன் சரியான ஃப்ராடு, நிறைய பேரை ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான். அவருக்கு அப்படியே ஹார்ட் பெயின் நின்ன மாதிரி ஆயிரும். அப்படியே அதிர்ந்து போய் நிற்பார். என்னங்க என்னாச்சு? அவனை நம்பி 20000 ரூபா கொடுத்துட்டேன்டா, பக்கத்து ஒரு நிலத்தை வாங்கி தரேன்னு சொல்லி 20000 ரூபா வாங்கிட்டு போயிட்டான். சொத்தெல்லாம் வித்து அவனுக்கு கொடுத்துட்டேன், ஓடி போயிட்டானே அப்படின்னு ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இவருக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அவனை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு இழுத்துட்டு வந்தா அவன் ஒரு பைசாவும் இருக்காது. ஏமாத்தினவன் கையில் எந்த பைசாவும் இருக்காது. எல்லாத்தையும் செலவழிச்சு ராமேஸ்வரம், வேதாரண்யம் எல்லாம் போய் இருக்கிற ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டு லைஃப் அனுபவிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். நாளாக ஆக என்ன ஆகும்னா அவனுக்கு உடம்பு முடியாமல் போய் ஒரு மோசமான வியாதி வந்து படுத்த படுக்கே ஆயிடுவான். இன்னைக்கோ நாளைக்கோ அவன் சாக கிடப்பான். யாரு? ஏமாத்தினவன். இந்த ஏமாந்தவர் இருப்பார் இல்லையா? இப்போ நம்மளா இருந்தால் என்ன செய்வான்? கடவுள் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கான், என்னை ஏமாத்தினையில, என் வயிற்றுச்சல் விழுந்தில இருந்தால் சாக கிடக்கிறேல கிட, இதானே நம்ம வார்த்தை. இவர்கிட்ட சொல்லுவாங்க, உங்களை ஏமாத்தினவன் சாக கிடக்கான். எப்படி பார்த்தாலும் 2-3 நாள் செத்து போயிடுவான். என்னடா சொல்கிற? ஆள் ஆகிருதியாக இருப்பாங்களா? இருப்பான். ஏமாத்தின துட்டு எத்தனை நாள் உடம்புல நிற்கும்? சாவ கிடக்கிறான். திட்டு எந்திரிச்சு வேகமாக அவன் வீட்டுக்கு போறார். நாம கூட என்ன நினைப்போம், ஏதாவது திட்டுறதுக்கு போறாரு, இல்லை ஏதாவது இருந்தால் குடுறான்னு கேட்க தானே போறாரு நினைப்போம். நேராக போவார். வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க மனைவி பதறி போயிடுவாங்க. ஐயோ இவர் வந்திருக்காருன்ட்டு ஒரு சேர் எடுத்து போட்டு கணவனை எழுப்புவாங்க. ஒரு தேசிகர் வந்திருக்காரு. யார்? தேசிகர் வந்திருக்காரு. இவனால் எந்திக்க கூட முடியாது. இப்படியே பார்ப்பான். சேர் எடுத்து பக்கத்தில் போட்டு உட்காந்து, இந்த பாரு, நீ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற, என்னை ஏமாத்திட்ட. ஆனால் என்னை ஏமாற்றி என் காசில் நீ சந்தோஷமாக தான் பிறந்திருக்க. உன் கடனை அடைச்சிருக்க, உன் மனைவியோட நீ நிறைய வெளியூருக்கு போயிருக்க, நல்லா சாப்பிட்ருக்க, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க, என் காசால் நீ சந்தோஷமாக தான் இருந்திருக்க. அதில் எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா. ஆனால் நீ எனக்கு கடனாளியாக நீ சாகக்கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? கடன் வச்சுட்டு ஒருத்தங்க வயிற்றுச்சல்ல விழுந்துட்டு செத்தவன் ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட இப்போ 1 ரூபா 2 ரூபா என்ன இருந்தாலும் என் கையில் கொடு, அதை வாங்கிட்டு நீ வாங்கின கடன் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு உனக்கு எழுதி கொடுத்துட்டு போறேன்ட்டு உட்காருவார். அவன் அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். கையை கூட தூக்க முடியாது. அவங்க மனைவி வீடு முழுக்க தேடி ஒரு காலனா இருக்குங்க. அந்த காலனாவை கணவன் கையில் இப்படி வச்சு இப்படி பிடிச்சி அவர்கிட்ட கொடுக்கும். அவர் அந்த காலனாவை எடுத்துட்டு, நீ என்கிட்ட வாங்கின எல்லா கடனும் தீர்ந்து போச்சுப்பா, நீ இனிமே யாருக்கும் கடனாளி கிடையாது, நிம்மதியா போயிச்சே அப்படின்னு எந்திரிச்சு போயிடுவார். கடன் தீர்ந்தது. 20000 ரூபாய் கடன் வெறும் 1/4 ரூபாயை போய் வாங்கிட்டு உன் கடன் தீர்ந்தது, உன்னுடைய மரணமாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்க. கேட்டீங்களா? எவ்வளவு அழகான ஒரு கதை. இந்த கதைக்கு பொருத்தமான குரல், இன்னா செய்தார்க்கும் ஒருத்தல் அவர் ஞான நன்னயம் செய்துவிடல். நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கும் திருப்பி நம்ம தீமையே செய்யாம அவங்க செய்த தீமையை மன்னித்து மறந்து அவங்களுக்கு திரும்ப நம்ம நன்மை செய்யறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை. தீமைக்கு தீமை செய்வது தண்டனை அல்ல. நமக்கு தீமை செய்தவங்களை நம்ம மன்னித்து அவங்களுக்கு நல்லது செய்யறது தான் பொருத்தமான தண்டனை அப்படின்ட்டு வள்ளுவர் நம்மளுக்கு அழகா சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லியிருக்காரு, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு நம்ம திரும்பி நல்லது செய்யலைன்னா நம்மளோட பெரிய ஒரு பண்பே கிடையாது. நம்ம ஒரு சான்றோர், நம்ம கல்வி கற்றவர்கள், படித்தவர்கள்னா அதனோட அழகு வந்து தீமை செய்தவர்களுக்கும் நம்ம திரும்பி நன்மை செய்யறது தான் அப்படின்றத அழகா சொல்றாங்க. அதுக்கு பொருத்தமான கதையா இது அமைஞ்சிருக்கு. நன்றி.